மும்பை கம்பேக்னா மும்பை தான். ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் டீம்ல. திடீர்னு எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் போய் நம்ம கூட விளையாடுறதுக்கு முன்னாடியே பீக் ஆகணும், அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு சோகமான விஷயம். ஆயுஷ் மாத்திரைக்கு இன்ஜுரி ஒரு பெரிய பெரிய கன்சர்ன். இன்னும் எவ்வளவு இன்ஜுரி தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. டீம்ல விளையாடக்கூடிய இம்பார்ட்டன்டான 5 பேருக்கு இன்ஜுரினா இந்த டீம் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. ஐபிஎலோட எல் கிளாசிக்கோன்னு சொல்லக்கூடிய கேம் பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. ஐபிஎலோட 33வது கேம் நாளைக்கு வான்கடையில் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு கேம்கான ஒரு ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ பிளேயிங் 11 கண்டிஷன்ஸ், யார் வின் பண்ணுவா அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கலாம். ரெண்டு டீமுமே ஒரு மாதிரி டவுன் அண்ட் அவுட்டாக தான் இருக்காங்க. மும்பை லாஸ்ட் கேம் ஒரு செம்மையான கம்பேக் கொடுத்து அகெயின் அந்த ஒரு ரேஸ்க்குள்ளே வந்திருக்காங்க, பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே. ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது கடைசி 10 இன்னிங்ஸில் மும்பை இந்தியன்ஸ் 4 வாட்டியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 6 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது அண்ட் லாஸ்ட் 5 மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது, அதாவது ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் 5 மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் ஒரு கேம் வின் பண்ணியிருக்காங்க, 4 கேம் ஆன ட்ராட் தோத்தாங்க. ஒரு கேம் வின் பண்ணது லாஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் ஜிடி. ஒரு செம்ம கேம்னு சொல்லணும். அப்போ கூட தோக்குற மாதிரி தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும். அப்புறம் திலக் வர்மா ஒரு நாக் ஆடினா இருப்பாருங்க. கண்டிப்பாக இந்த ஐபிஎல்ல ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் நாக்காக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டீம் அட்மாஸ்பியரே அப்படியே மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுது கைஸ். பவுலிங்கில் 100 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஜிடியை. பும்ராக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டீமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு மாதிரி எந்து ஆகிட்டாங்க. போன சீசனும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா டிசி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் கேமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பேக் கொடுத்தாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் கேம் மிடில் சாங்னர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுப்பார். யாருன்னு கரெக்டாக கருண் நாயரோட விக்கெட்டை மிடில் சாங்னர் எடுப்பார். அதுக்கப்புறம் டெல்லி கூட அந்த கேம் வின் பண்ணி அவனை ட்ராட் 4-5 விக்கெட் மொத்தமாக வின் பண்ணி அப்படியே பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கேமாக இது இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் மும்பை கம்பேக்னா மும்பை தான், எல்லாருக்குமே தெரியும். ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் டீமில். திடீர்னு எங்கே இருந்து வருவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் போய் நம்ம கூட விளையாடுறதுக்கு முன்னாடியே பீக் ஆகணும், அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு சோகமான விஷயம். ஆன் தி அதர் ஹேண்ட் சிஎஸ்கேன்னு பார்க்கும்போது சீசனை ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணல, தொடர்ந்து 3 கேம் தோத்தாங்க. பட் அடுத்த 2 கேம் வேற லெவலில் வின் பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட் கேம் ஈஸியாக வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது கையில் இருந்த லட்டை அப்படியே எஸ்ஆர்எச் காரங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான கேமை நழுவ விட்டாங்க. அண்ட் ஆயுஷ் மாத்திரைக்கு இன்ஜுரி ஒரு பெரிய பெரிய கன்சர்ன். இன்னும் எவ்வளோ இன்ஜுரி தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. டீமில் விளையாடக்கூடிய இம்பார்ட்டன்டான 5 பேருக்கு இன்ஜுரினா இந்த டீம் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்ஜுரி ஆகிறதெல்லாம் ஓகே தான். பட் நம்மளோட டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு மேலே ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமாக பார்க்கும்போது சிஎஸ்கே ஆஸ் அ ஃப்ரான்ச்சைஸாக சொல்கிறேன், ஐபிஎல்ல மட்டும் கிடையாது, ஒரு SA20 இருக்கட்டும், ஒரு எம்எல்சியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரிஸ் வந்துக்கிட்டே இருக்கு. பட் அது பிளேயர்ஸ் மேலே தப்பா இல்லை மேனேஜ்மெண்ட் மேலே தப்பா, அது என்னன்னு நமக்கு தெரியல. பட் அதை கூடிய சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கும்போது 2 பேரும் 6 கேம் விளையாடி 2 வின் 4 லாஸஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் எம்ஐ பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் அஹெடா 7th பொசிஷன்லையும் சிஎஸ்கே 8th பொசிஷன்லையும் இருக்காங்க. வென்யூ வான்கடே எல்லாருக்குமே தெரியும், மும்பையில் நடக்கும் போது இனிஷியலாக ஒரு 6 ஓவர்ஸ்க்கு சின்னதாக மூவ்மெண்ட் இருக்கும். பட் ஒரு ஹை ஸ்கோரிங் பாட்டா ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வான்கடையில். அது இந்த வருஷம் ஆஃப் ஸ்கோர்ல இருந்தே நமக்கு தெரியுது. 2026 ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 218 ஆகும், செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 230 ஆகும் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லேயே கட்டார் முன்னாடி பேட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் சேஸ் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் 1 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க இந்த 2026 ஐபிஎல்ல. அண்ட் லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் பேசர்ஸ் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ் இந்த வென்யூலன்னு பார்க்கும்போது பேசர்ஸ் 58 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 46 விக்கெட்டாக எடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம எக்கானமி ரேட் அப்படின்னு வந்தால் சீமஸோட எக்கானமி ரேட் 11.26 ஆகும், ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ரேட் 10.81 ஆகும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக சீமஸ் ஸ்பின்னர்ஸ் யார் போட்டாலும் அடிவாங்க தான் போகிறாங்க. பட் நடுவில் விக்கெட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ரன்ஸ் போயிட்டே இருக்கும் கைஸ். பட் அதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரேக்ஸ், அந்த பிரேக்ஸ் விக்கெட் மூலயமா எடுத்தால் மட்டும்தான் ஒரு டீம் அப்படியே கேம்குள்ளே இருந்துகிட்டே இருக்க முடியும். விக்கெட்ஸ் மட்டும் எடுக்கல அப்படின்னா
கண்டிப்பாக கேம் கையை விட்டு போயிடும். இப்போது ரெண்டு டீமோட பிளேயிங் 12 அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரையில் அவங்களுக்கும் ஒரு சில இன்ஜுரிஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் வில் ஜாக்ஸ் அகெயின் கம்பேக் கொடுத்துட்டாரு, வந்துட்டாரு. ஸோ அவர் பிளேயிங் லெவலில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பனிங்கில் டேனிஷ் மல்லேவார் அலாங் வித் குவென்டின் டிகாக் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. ரயன் ட்ரிக்கல்டன்லாம் வச்சு ட்ரை பண்ண மாட்டாங்க. ரயன் ட்ரிக்கல்டனுக்கு பதிலாக தான் லாஸ்ட் கேமே டேனிஷ் மல்லேவார் வந்தார். ஸோ அதனால் மல்லேவார் அண்ட் குவென்டின் டிகாக் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன் டவுனில் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, நமன் தில் அண்ட் வில் ஜாக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன் பிளேஸ் ஆஃப் ஷெஃபர்ட் ருதர்ஃபோர்ட். ஸோ ருதர்ஃபோர்ட் இதுக்கப்புறம் விளையாடுவாரான்னு தெரியல. வில் ஜாக்ஸால் அந்த ஆஃப் ஸ்பின்னும் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால வில் ஜாக்ஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இவ்வளோ நாள் அவர் அன்அவைலபிளாக இருந்தார். ஸோ இப்போ ஸ்குவாடில் ஜாயின் ஆகிட்டாருன்றதுனால வில் ஜாக்ஸ் தான் விளையாடுவார் அஹெட் ஆஃப் ஷெஃபர்ட் ருதர்ஃபோர்ட். ஃபாலோட் பை தட் மிச்சல் சாண்டனர், கிறிஸ் பஹட், அல்லா கசன்ஃபர், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் அஸ்வினி குமார். இதுதான் இவங்களோட பிளேயிங் 12 இருக்கும். இம்பாக்ட் பிளேயராக அஸ்வினி குமார் வருவார். ஸோ இந்த தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், ஷர்துல் தாக்கூர் 3 பேரையும் எடுத்து வெளியே வச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பவுலிங் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த அஸ்வினி குமார் ஒரு செம்ம பிளேயரா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசனே அங்கங்க ஒரு சில கேம்ல செம்ம ப்ராமிஸ் காமிச்சாரு. பட் கண்டினியூஸா சான்சஸ் கிடைக்கல. பட் அகைன் ஒரு 5-6 கேம் கழிச்சு தான் மும்பை இந்தியன்ஸ் அஸ்வினி குமார்னு ஒரு பிளேயர் இருக்காரு அப்படின்றதே யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 2வது 3வது கேம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பஞ்சாபுக்காக டொமஸ்டிக்ல அவ்வளோ கன்சிஸ்டண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் 5-6 கேம் கழிச்சு அவருக்கு சான்சஸ் கொடுத்தது மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய செட் பேக்னு சொல்லணும். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசியாச்சு. அப்படியே சிஎஸ்கேன்னு வந்தால் அதுக்கு மேலே இருக்குது. ஃபுல்லாக இன்ஜுரி. ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், கைக்வாட். சஞ்சு அங்கங்கே ஒரு நல்ல டச்சில் தெரிஞ்சாலும் கைக்வாட் டவுன் அண்ட் அவுட்டாக தெரிகிறாரு. பேட்டிங்கில் என்னன்னே தெரில. அகெயின் இங்கேயாவது கம்பேக் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். தயவு செஞ்சு அவரோட ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி சொல்லலாம். மகாராஷ்டிரா பாய் தான். அண்ட் அகெயின்ஸ்ட் மும்பையும் நல்லா விளையாடி இருக்காரு. ஒரு ஸ்வீப் ஷாட்லாம் அடிப்பார் பும்ராவை. ஒரு ஃபுல் டாஸை தூக்கி மிட் விக்கெட் மேலே அடிப்பார். ஸோ அதெல்லாம் ஒரு குட் மெமரிஸ் இருக்கும் இந்த வென்யூவில். ஸோ அது கண்டினியூ பண்ணுறாரான்னு பார்க்கலாம். ஃபாலோட் பை தட் ஒன் டவுனில் இப்போ ஆயுஷ் மாத்திரை இல்லாதனால ஸ்ட்ரெயிட்டாகவே உருவில் பட்டேல் தான் வருவார்னு நினைக்கிறேன். பிகாஸ் உருவில் பட்டேல் ஒரு செம்ம ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் பெருசாக சான்சஸ் கிடைக்கல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபாலோட் பை தட் டெவால் ப்ரூவேஸ், சிவம் தூபேலாம் இந்தியாவுக்கு விளையாடும் போது ஹர்திக் பாண்டியா மாதிரி இருந்தார். ஹர்திக் பாண்டியாவோட ஒரு படி சூப்பராக இருந்தார். ஆனால் சிஎஸ்கேக்கு வரும்போது அந்த பழைய ஆர்சிபிக்கு விளையாடுவார் ஒரு சிவம் தூபே, அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு. பேட்டிங்னா என்னன்னு கூட தெரியாது போல. பேட்டிங் ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கேட்டால் கூட தெரியாது போல. அந்த அளவுக்கு கேவலமாக பேட்டிங் விளையாட்டுருக்காரு. அட்லீஸ்ட் அவராக கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஃபாலோட் பை தட் சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன் அண்ட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு மேத்யூ ஷார்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. மேத்யூ ஷார்ட்டுக்கு நன்றி. தயவு செஞ்சு அகில் உசேன் உள்ளே வந்துட்டா நல்லாயிருக்கும். தென் குர்ஜப்னீத் சிங், நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ் அண்ட் அகெயின் கலீல் அகமது இன்ஜுரி ஆனதுனால முகேஷ் சௌத்ரி. இதுதான் இவங்களோட பிளேயிங் ரோலாக இருக்கும். ஸோ இப்போ வினிங் ஃபேக்டர் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸாக மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா மேன் டு மேன் பார்த்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் 2 பேருமே ஒரு பிலோ பாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அகைன் சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஹோம் கிரவுண்ட் அதெல்லாம் இருக்குது. ஹர்திக் பாண்டியா, பும்ரா எல்லாரும் அவங்க லைட்டாக அந்த பீக்குக்கு வந்துட்டா முடிஞ்சே போச்சு எல்லா டீமுக்கும். அது 4 கேமாக கூட இருக்கலாம். அகெயின் ஸ்டாட்ஸ் எல்லாத்தபடி பார்த்தா மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் அப்பர் ஹேண்ட். மனசு சிஎஸ்கேன்னு சொல்லுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்கே வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.